கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் பலியின் எதிரொலி. இரவு நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என மலை கிராமங்களில் ஒலிபெருக்கியின் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு அருகே உள்ள சிதம்பர விளக்கு பகுதியில் கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் பலியான சம்பவம் மலை கிராம மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மலை கிராமங்களில் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கடமலைகுண்டு, கொம்புக்காரன் புலியூர், மேலப்பட்டி, சிதம்பர விளக்கு உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் வாகனங்களில் செல்லும் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு கரடி நடமாட்டம் குறித்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மலை கிராமங்களை சேர்ந்த மக்கள் இரவு நேரங்களில் வெளியே நடமாட வேண்டாம் என்றும், தண்ணீர் தேங்கும் இடங்கள், பனை மரங்கள் மற்றும் பழமரங்கள் உள்ள பகுதிகளில் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும், கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கடமலைகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடி, யானைகள் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கரடி நடமாட்டம் தென்படுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்குமாறும், அதிகாலை நேரங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்கள், கரையான் புற்று பகுதிகள். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்துள்ள சின்ன நிர்குணத்தில் உலக கடவுளின் தூதர் அருள்மிகு டாக்டர் சித்தர் மௌனசாது பாலஞான சுவாமிகளின் 22ஆம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த சின்ன நெற்குன்றத்தில் உலக கடவுளின் தூதர் டாக்டர் சித்தர் அருள்மிகு மௌனசாது பாலஞான சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் டாக்டர் சித்தர் மௌனசாது பாலஞான சுவாமிகளுக்கு குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதேபோன்று 22வது ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் கணேச தேசிய சுவாமிகள் உலக கடவுள் அமைதிக்கான கொடியை ஏற்றி வைக்க, இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய கொடி மற்றும் அனைத்து மத கொடிகளை ஏற்றி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அருள்மிகு பாலஞான சுவாமிகளின் பரிபூரண நல்லாசிகளை பெற்றனர். மதுராந்தகம் ஒன்றிய தமிழக வெற்றி கழக சார்பில் புலிப்புற கோவில் பகுதியில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றிய தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புலிப்புற கோவில் பகுதியில் தாவேகா நிர்வாகி SNP சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் மற்றும் மாவட்ட செயலாளர் MGK மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக கொடியை ஏற்றி அப்பகுதி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், பொதுமக்களுக்கு வேட்டி சேலை, அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் சபரி, செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் ஜான் ராஜேஷ், செங்கல்பட்டு மாவட்ட பிரதிநிதி பாலாஜி, மாவட்ட தொண்டரணி தலைவர் நரேந்திரன், மகளிர் அணி ஜாக்குலின், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரியா பிரதாப் மற்றும் சிவா பிரசாத், ராஜேஷ், சாகுல் மற்றும் புலிப்புற கோவில் நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் தமிழ்நாடு
தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தி வரும் தமிழக ஆளுநரை கண்டித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் திண்டிவனத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தி வரும் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திண்டிவனத்தில் உள்ள காந்தி சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் RN ரவியையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்து கோஷமிட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ரமணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன், சீதாபதி சொக்கலிங்கம், செந்தமிழ் செல்வன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிரேசன், செல்வராஜ், மணிகண்டன், சாந்தி, செயற்குழு உறுப்பினர் சீனிராஜ், துணை செயலாளர்கள் மரக்காணம் ரவிக்குமார், அமுதா ரவிக்குமார், அருணகிரி, திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மாவட்ட அமைப்பாளர்கள் ஆனந்த், அன்சாரி, கோபிநாத், சந்திரன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் TKP, ரமேஷ், பாபு, ஒன்றிய செயலாளர்கள் மணிமாறன், ராஜாராம், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், விஜயகுமார், நெடுஞ்செழியன், அண்ணாதுரை, துரை, இளம்பழுதி, நகர துணை செயலாளர் கௌதமன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தகுதி இல்லை, 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 தகுதி இல்லை. தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவியே, தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவியே, தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவியே, தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவியே, வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. தமிழ்தாய் வாழ்த்தை, தமிழ்தாய் வாழ்த்தை, தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநரே வெளியேறு, அவமதிக்கும் ஆளுநரே வெளியேறு, அவமதிக்கும் ஆளுநரே வெளியேறு, அவமதிக்கும் ஆளுநரே வெளியேறு. ஓடிப்போ, 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 ஓடிப்போ. சட்டமன்றத்தை ஒழிக்கும் ஆளுநரே, சட்டமன்றத்தில் ஒழிக்கும் ஆளுநரே, சட்டமன்றத்தை ஒதுவைக்கும் ஆளுநரே, சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம், தமிழரை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம். தமிழரை அவமதிக்கும் விருத்தாச்சலம் அருகே ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் உடலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ரெட்டிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மகன் 8ஆம் வகுப்பு படிக்கும் ஆதி நாராயணன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்றவுடன் நண்பர்கள் இருவருடன் பரவலூர் மணிமுத்தாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைக்கு குளிக்க சென்ற போது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறுவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இறைவணக்க கூட்டத்தில் மாணவர்களுக்கு பருவமழை காலங்களில் குளம், ஏரி, குட்டை, ஆறு போன்ற நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 4 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதில் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை, ரமேஷ், குமார், செந்தில் ராஜா, நகர பொறுப்பாளர்கள் மேட்டுக்காலனி சதீஷ், சிறுத்தை ராகுல், பூந்தோட்டம் ரமணா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். சாமி நீங்க பள்ளிக்கூடம் போனான்னு நேற்றுக்கு பேப்பர்லாம் மதிப்பரிசு என் கூட தான் சார் காலில் இருந்துருந்தான். செய்தி யார் சொன்னா? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சார். கூட யாரும் எத்தனை பேர் கூட்டிட்டு போனோம்? 4 பேர். 4 பேர். இங்கிருந்து வெயிட் பண்ணி கூட்டு போயிருக்கணும். சைக்கிள் அவனுக்கு சைக்கிளிங் இருக்கு. அவனுக்கு சைக்கிளிங் இருக்கு. ஆனால் திட்டக்குடியில் பேக்கரி உரிமையாளர் வீட்டில் திருட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வதிஷ்டபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன். இவர் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தனர்.
அவரது மனைவி ராஜேஸ்வரி அதிகாலை 4:30 மணியளவில் வழக்கம் போல் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட எழுந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு திறந்து கிடந்துள்ளது. அதன் பின்பு பூஜை அறையில் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 18 பவுண்ட் நகை மற்றும் 40,000 ரூபாய் பணம் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன் மற்றும் திட்டக்குடி ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே மர்ம நபர்கள் கைவரிசை காட்டி சென்றுள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே 2 கடைகளில் திருட்டு. விருத்தாச்சலம் அன்புமணி நகரை சேர்ந்தவர் கல்யாண முருகன். இவர் தனியார் தொலைக்காட்சியில் நிருபராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் பேருந்து நிலையம் அருகே ஜெமினி என்ற பெயரில் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். இதேபோல் பக்கத்து கடையில் VNR நகரை சேர்ந்த குமார் என்பவர் ரெயின்போ சேவை மையம் நடத்தி வருகிறார். இருவரும் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றனர். காலை 9 மணி அளவில் கடையை திறக்க வந்தபோது 2 கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்தது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது ஸ்டுடியோவில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கேமராக்கள், 4 பென்டிரைவுகள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதேபோல் சேவை மையத்தில் முருகன் சிலை மற்றும் ரப்பர் ஸ்டாம்ப் பேட், பென்டிரைவ் ஆகிய பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர். இது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே பிரதான சாலையில் உள்ள கடைகளில் நள்ளிரவு திருட்டு சம்பவம் நடந்தது வணிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் அமைச்சர் பெரியசாமி பிறந்தநாளை முன்னிட்டு ஆயக்குடி பேரூர் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பெரியசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பழனியில் பல்வேறு இடங்களிலும் திமுக சார்பில் நிர்வாகிகள் அன்னதானம், இனிப்பு வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். பழனியை அடுத்த ஆயக்குடியில் ஆயக்குடி பேரூர் கழகம் சார்பில் அமைச்சர் பெரியசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயக்குடி பேரூர் கழக அலுவலகம் முன்பு பழனி ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பேரூர் செயலாளர் சின்னதுரை தலைமை தாங்கினார். முன்னதாக பட்டாசு வெடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் வரவுள்ள தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி வாகை சூடும் வகையில் ஒன்றிய அளவிலும் ஆயக்குடி பேரூர் அளவிலும் பணிகள் செய்ய திமுகவினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். அப்படியே கொடுங்க. இனிப்புகள் வழங்கி அதை போலவே ஆயக்குடி பேரு இளைஞரணி சார்பில் மதியம் வறுமை அளவில் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் வரவேற்புரையாற்றினார்.
நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் அஷ்டமூர்த்தி, தர்மராஜ், தலைமை காவலர் ஹரி கோவிந்தன், பால்ராஜ், உடற்கல்வி ஆசிரியர்கள் நாகராஜ், ஈஸ்வரன், முதுகலை ஆசிரியர் பாண்டியன், ஞானவேல், தேனம்மாள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சாலையில் வாகனம் ஓட்டும் போது சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை மாணவர்களிடம் விளக்கி பேசினர். பாதுகாப்பு வாரமாக கொண்டாடி இருக்கோம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம அரசு என்ன பண்ணியிருக்காங்க, சாலை பாதுகாப்பு மாதமாக கொண்டாட. இப்போ நான் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் சந்தேகம் இருந்தால் கை தூக்கி என்ன ஏதுன்னு நீ கேள்வி கேட்டோம். எதுக்காக என்ன ஓட்ட சொல்கிறாங்க, ஏன் செய்ய சொல்ல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. வயது முடிந்திருக்க வேண்டும். 18 வயசு முடிஞ்சிருக்கும். எல்லாரும் சரியா?